கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஏன்னு கேளுங்களேன், மக்கள் பொறுத்த வரைக்கும் நித்யானந்தா எந்த பெண்களோட உறவு வச்சாங்க சொல்லிட்டு அங்கே பிரச்சனையே கிடையாது. அது அவரோட பர்சனல். ஆனால் என்ன இங்கே கேள்வினா, ஒரு ஆன்மீக இதில் இருந்து இப்படி பண்ணும் பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங், வேறு ஒன்றுமே கிடையாது. அது அவரோட பர்சனல். அது கரெக்ட் தான் நான் சொல்கிறது. இப்போ இவர் ஒரு ஆணாக இருந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து தவறுகள் செய்கிறாங்க. நம்ம அதெல்லாம் போய் கணக்கு, ஒரு ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஒரு லவ் பண்ணுற சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணாமே குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் வந்து 2 மனைவி 3 மனைவி சொல்லிட்டு இன்றைக்கி போயின்னுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து மேற்கோடாக காட்ட முடியாது. பட் ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது நம்ம சன்னியாச துறவி வாழ்க்கை வாழணும். வாழ்ந்தால் தான் ஆன்மீகம். எல்லாத்தையும் பக்கபலமாக வச்சுக்கின்னு சுற்றி இருக்கும்போது அது ஆன்மீகம் நல்லா இருக்காது அது. ஸோ அதனால தான் ஒரு ஒரு விஷயம் வந்து நித்யானந்தா மேலே எல்லாருக்குமே ஒரு மக்களுக்கு ஒரு 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 பேட் வைப்ரேஷன், அவ்வளோதான். ஆன்மீகம் தெய்வத்தை நம்பணும், நம்ம ஏன் மனிதர்கள் நம்பணும்? அப்போ யார் மேலே தப்பு? மக்கள் மேலே தப்பா? இல்லை இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள் இருக்காங்களா, அவங்க மேலே தப்பா? மக்கள் தெய்வம் வந்து உன்னுள் தான் தெய்வம் இருக்குது. அதை நீ வந்து கரெக்டான வழியில் பண்ணும்போது தான் உன்னோட 6 சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். அந்த 6 சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நீ வந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவ. அதுதானே ஆன்மீகம். கரெக்ட் தானே? அதை விட்டுட்டு அவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு போனால் அது எப்படி ஆன்மீகமாக முடியும்?